இங்கிலாந்தில் தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய கென்ட் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீச், அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பீச்சினுடைய சிறப்பு என்னென்னு சொன்னால், நிறைய சுண்ணாம்பு பாறைகளை இங்கே நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பீச்சுக்குள்ளேயே பாறைகள் செங்குத்தாக ஒரு தூண்கள் போல இயற்கையாக அமைந்திருக்கும் வெள்ளை சுண்ணாம்பு பாறைகள், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ளெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். மற்றது இந்த பீச் ஒரு அமைதியாகவே இருக்கும், ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதால பெரிய அளவில் கிரவுட் எல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் இங்கே போனீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக ரிலாக்ஸாக அமைதியாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த பீச்சினுடைய பேர் பொட்னி பே. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர்களுக்கு தெரியும், அங்கேயும் பொட்னி பே என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எஸ், கனெக்ஷன் இருக்குது. அப்படின்னு சொன்னால் முந்தி இங்கிலாந்தில் குற்றம் செய்கிற குற்றவாளிகள் எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போயிட்டு இந்த பீச்சில் வச்சு கப்பலில் ஏற்றி ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறதாம். எனவே பொட்னி பேயிலிருந்து வந்த குற்றவாளிகள் போய் சேர்ற இடமும் கடைசியில் பொட்னி பே என்று சொல்லி பேர் வந்ததாக சொல்லப்படுது. எனவே இப்படியான வரலாற்று சிறப்பை கொண்டது இந்த பொட்னி பே. ஸோ ஒரு அமைதியான எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு அழகான பீச்சுக்கு நீங்கள் போகணும் என்று சொன்னால் அதுக்கான சிறந்த தெரிவு கென்ட் மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த பொட்னி பே. இதற்கான போஸ்ட் கோட்டை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன்.